ம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் உங்கள் அடுத்த வீக்லி மீட்டப்ல உங்கள சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்ல என்ன பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ நம்ம ரீசென்ட் இயர்ஸ் ஆக்சுவலி 2 இயர்ஸா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏஐயோட பூம் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஏஐல வந்துட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நெறைய ஒரு லேண்ட்ஸ்கேப்பே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரீசென்ட்டா கூட அந்த ஏஐ லைக் இமேஜ் எடிட்டிங் ஆப் அந்த அனிமேஷன் ரிலேட்டடா ஆப் இருக்குல்ல, அது வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ ஏஐ ப்ராடக்ட் லேண்ட்ஸ்கேப்ல ஒரு மேசிவ் மேசிவ் பிளேஸ் இருக்கு. நம்ம த ஏர்லி வி கோ இன், த ஏர்லி வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிக் இன் அண்ட் இது வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல. ஒரு என்டர்பிரினர்ஸ்க்கும் ஒரு ஜாப் இதா லைக் ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது? ஒரு டிப்பிங் பாயிண்டான ஏரியால இருக்கோம்னு நம்ம சொல்லலாம். அந்த டயத்துல இருக்கோம்னு சொல்லலாம். கரெக்ட்டா புடிச்சோம்னா, யூ வில் கோ சம்வேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அந்த மாரி ஒரு ஏஐ ப்ராடக்ட்ட நாங்க ரீசென்ட்டா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் மீட்டப்லயே நம்ம பார்க்கும்போது டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் சுரேஷ் ஜி. ஸோ அத பத்தி அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து லைவ்ல வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் ரியலி இட்ஸ் எக்ஸைட்டிங் ப்ராடக்ட். நானே அந்த மாரி நெனச்சிட்டு இருந்தேன். டக்குனு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட யூஸ் ரொம்பவே இதா இருக்கு. நெறைய பேருக்கு டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் மோர் தென் தட் ஏஐயோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு? ஏன்னா ஏஐல ஒரு ப்ராடக்ட் பண்ணவங்க அத பத்தி பேசினா தான், நமக்கு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அத எப்படி கஸ்டமர்ஸ்லாம் ரிசீவ் பண்றாங்க? எவ்வளோ இன்னும் ரிக்வயர்மென்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா டீட்டெயிலா பேச போறோம். ஸோ அது பேசுறதுக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நனதன் சுரேஷ் ராஜகோபால். ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பேசியிருந்தாங்க ஒரு வீக்லி மீட்டப்ல. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க மெசேஜஸ். இந்த மாரி லைக் நெறைய பேர கூப்பிடுங்க. இந்த மாரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ கூப்பிடுங்க. எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல அகைன் ஹி அக்ரீட். ஒன்ஸ் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆனா கூட, "ஜி வாங்க பேசுங்க" அப்படின்னு சொன்னோம். லைக் பிஸி ஷெட்யூல் தான் டெஃபினெட்லி. ஏன்னா ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. பக் இருக்கும், அது இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணணும், கஸ்டமர்ஸ் இது இருக்கும். அதில வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசுறாங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சுரேஷ் ஜி ஃபார் இன்னைக்கு வந்ததுக்கு. ரியலி ஏன்னா ஏஐ ஒரு இது இருக்குது. ஒரு ப்ராடக்ட்ன்றது ஐ அம் ஆல்வேஸ் கெட் எக்ஸைட்டட் அபௌட் ப்ராடக்ட். பிகாஸ் ப்ராடக்ட் வில் டேக் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணாலும் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ, கிஸ்ப்ளோ அதெல்லாம் தானே நம்ம பேச முடியுது. இந்தியால பேசுறீங்கன்னா இட்ஸ் ப்ராடக்ட் நாட் அ கரெக்ட். ப்ராஜெக்ட். Yeah. ஸோ டெஃபினெட்லி ப்ராடக்ட்ல ஆல்வேஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் அதோட பொட்டன்ஷியல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ இன் அவர் ஃபோரம் டுடே டு ஸ்பீக் அபவுட் ஏஐ அண்ட் ஏஐ ப்ராடக்ட் நீங்க பண்ணது. ஸோ எஸ் த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேங்க்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேங்க்ஸ் அண்ட் சார். பீப்பிள். ஆக்சுவலா ஆனா ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ. ஏன்னா நான் கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான், நான் லாஸ்ட் டைம் தமிழ் பூமியில பேசினப்போ வந்து இட் வாஸ் அ வேலிடேஷன் பாயிண்ட். அந்த எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தனியா எதுவும் பயணிக்காத ஒரு பாதையை எடுக்கிறப்போ அந்த பயணங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தனிமையாகவும் இருக்கும். அந்த தனிமை வந்து உங்களை நிறைய கேள்விகள் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் நான் வந்து தமிழ் பூமியில ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பேச அழைச்சிங்க. அது வந்து இட் வாஸ் செல்ஃப் வேலிடேட்டிங் டைம் எனக்கு. ஓகே, நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம். நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய மெசேஜஸ் நிறைய பேர் கூப்பிட்டு பேசி ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுங்கன்னா அந்த ஒரு வேலிடேஷன் வந்து இன்னும் ஒரு உத்வேகம் கொடுத்து. அப்போ நாங்கள் வந்து பிஓசி ஸ்டேஜில் இருந்தோம் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் பண்ணுறப்போ. ப்ராடக்ட் வெர்ஷன் 1 முடிச்சுட்டு இல்லை வெர்ஷன் 1 நல்லா இல்லை, வெர்ஷன் 2க்கு போகலாம் அப்படின்னு வெர்ஷன் 2வையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ இது ப்ராடக்ட்னு கிடையாது, எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ டீம்ஸ் எடுத்தாலும் சரி, ஜூம் எடுத்தாலும் சரி, அதில் பக் இருக்க தான் செய்யும். நம்ம ரொம்ப சின்ன ஆள் ஆக்சுவலாக, அதனால பக் நிறைய இருக்குது நம்மள்ட்ட. கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு இடையில வந்து இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம கொண்டு போய் காமிக்கிறப்போ தே வாண்ட் டு மாடிஃபை சம்திங். தே சே லைக் இதை ட்ரை பண்ணுங்க, இதை மாற்றி இந்த காம்பனன்ட் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க, இதை ஆட் பண்ண முடியுமா பாருங்க, எங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சீட் ஃபண்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சீட் ஃபண்டிங்கான ஒர்க் ப்ளஸ் அடுத்து எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், ஏஐ ப்ராடக்ட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு இருக்க இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிக்கு அது ஒரு சாதாரண விஷயம். எனக்கு இப்போ இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. எனக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் மணி கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஐ ஹாவ் ஆல் த பெஸ்ட் ரிசோர்ஸ். த ஒன்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ ஹாவ் இஸ் ஆன் த ஃபினான்ஷியல் சைட். ஓகே, அடுத்து எப்படி ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஈஸியாக ஒருத்தவங்க கொண்டு வந்துட முடியும். அடுத்த லெவலுக்கு நம்ம போகலை அப்படின்னா நம்ம அப்சல்யூட் ஆகிடுவோம். ஸோ இந்த இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஐ வாண்ட் டு என்னோட ப்ராடக்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ப்ராடக்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் சரியான டைம் ஆக்சுவலாக. த ஸ்ட்ரைக் வைல் த அயர்ன் இஸ் ஹாட் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான டைம் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஐடி பூம் ஆரம்பிச்சப்போ யார் யாரெல்லாம்
அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த கோல்ட் ரஷ் மாதிரி தான். யார் யாரெல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வந்து பெரிய பணக்காரங்களானாங்க. ஆல்மோஸ்ட் பெரிய ஜாம்பவான் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்தா மைக்ரோசாஃப்ட் இஸ் a big guy now. Amazon is a big guy. Google is big. Meta is big. Everyone is very big. Okay. Nvidia, they're all big. இப்போ இப்போ ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இப்போ அந்த ரேஸ்ல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பின்தங்கிடுச்சோ அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் போயிருக்கோம். ஓகே. இப்போ ஒரு டேட்டா சென்டர் எடுத்து பார்த்தா கூட இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து டாப் 20 எடுத்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஒன்லி 2 டேட்டா சென்டர்ஸ் அதுக்குள்ளார. சரிங்களா? ஆனால் வந்து இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர்ஸ்ல 10 டேட்டா சென்டர் யூஎஸ்ல தான் இருக்குது. 5லேருந்து 6 டேட்டா சென்டர் சைனால இருக்குது. ஸோ ஏன்னு எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் predominantly China and US have predominant infrastructure in place. ஸோ அதனால இந்த லேண்ட்ஸ்கேப் குள்ளார நம்மள மாதிரி ஆளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், ஓகே, ப்ளஸ் இப்போ டெக்கில் இருந்து உள்ள வந்து தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஓகே, இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சில பாடங்கள் என்னால் அதை மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் பேசலான் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளார வந்து தேர் ட்ரைங் டு, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தரேன், இந்தியாக்குள்ளார ட்ரைங் டு போர் அபவுட் $3 billion அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல. சரிங்களா? அமேசான் எடுத்தீங்கன்னா அமேசான் இஸ் பிளானிங் டு போர் இன் அபவுட் $12.7 billion ஏஐ ஸ்பேஸ்ல மட்டும் நான் சொல்றது. ஓகே. கூகுள் வந்து தேர் ட்ரைங் டு பிளான் இன்வெஸ்ட் அபவுட் $10 billion. ஓகே. சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஏஐ குள்ளார. ஓகே. இன்விடியா வந்து அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளார ஒரு 10,000 இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை நான் சொல்றது இந்தியாவில் வந்து சிப் மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் கம்பெனிஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் saying that இந்தியாவில் டேலண்ட் பூல் இருக்கு அப்படின்னு. லாஸ்டா நான் ஒரு கான்வர்சேஷன்ல பார்த்தப்ப தான் சொன்னேன், there are 3 places where AI talents are there. One is US, the other one is China, and the other one is India. Okay. China obviously அவங்களோட AI talents வந்து உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றதே கிடையாது. They have it within themselves. They confine. அதனால வந்து சைனாவோட மேன் பவர் உங்களால எடுக்கவே முடியாது வெளியில எங்கேயும். சைனாவோட மேன் பவர் சைனாக்கு தான் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் ஸ்டடியில் என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்ட்ஸ் 50% of AI researchers come from China and they go nowhere. They stay only in China. Okay. அடுத்து எடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாமே வந்து we all flock to other countries. நம்ம ஊர்ல ஒர்க் பண்ணாம, நம்ம இன்வென்ட் பண்ணாம we all flock to other countries. மேஜரா வந்து இது ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்டால தான் இருக்கும் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிடாமினண்டா இருந்த, அதாவது எல்லாமே அதெல்லாம் அப்போதான் அன்னைக்கு தேதிகள் அதை ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஆக்சுவலா டிசிஎஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம், சிடிஎஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம், இன்ஃபோசிஸ் அந்த தேதியில ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஓகே. they were all service companies. Okay. Now they have $1 billion valuation. ஆக்சுவலா அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே என்ன சர்வீஸ் ஓரியன்டட் மென்டாலிட்டில தான் இருக்காங்க. யாருமே வந்து ப்ராடக்ட் ஓரியன்டட் பண்ணி சொன்ன மாதிரி ஜோஹோ, கிஸ்ஃப்ளோ, ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தவிர நம்ம வந்து பெருசா எதுவும் இன்னும் ப்ராடக்ட்ல இன்னோவேட் பண்ண ஆரம்பிக்கல. காரணம் என்ன அப்படின்னா ப்ராப்ளி ஸ்ரீதர் வேம் வந்து ரொம்ப கிளியரா ஆர்டிகுலேட் பண்ணியிருப்பாரு. ஓகே. அவரோட ஜோஹோ மெயிலுக்கும் ஜிமெயிலுக்கும் ஒரு மாதிரி கம்பீட் பண்ணி பேசியிருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு, ஆக்சுவலா எங்களால வந்து ஜோஹோ மெயில வந்து ஜிமெயிலுக்கு நாங்கள் கம்பீட் பண்ணி எங்களால பிரைசிங் பண்ண முடியல, எங்களால விற்க முடியல அப்படின்ட்டு. மோர் தென் பிரைசிங் இங்க பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட் ஆஃப் தி எண்ட் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட என்னதான் ஜோஹோ மெயில் கம்மியான ரேட்டுக்கு இருந்தாலும் நீங்க ஜிமெயில விட்டு மைக்ரேட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ட் அந்த சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, பிராண்ட் ரொம்ப லாயலா. நீங்க வாட்ஸ்அப்புக்கும் டெலிகிராமுக்கும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க, டெலிகிராம் போக மாட்டீங்க. டெலிகிராம்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எனக்கு டெலிகிராம் வேணாம் தான் சொல்லுவோம். சரிங்களா? இன்ஃபேக்ட் டெலிகிராம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தப்போ வி ஆல் வென்ட் டு another app. ஓகே. போயிட்டு திரும்பி தான் வந்தாங்க எல்லாருமே. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த பிராண்ட் லாயல்ட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரண்டா இருக்கணும். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரண்ட் அட்வான்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஏஐல வந்து ரொம்ப இட் இஸ் லைக் யூனோ இட் இஸ் தேர் ஆக்சுவலி இட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரண்ட் அட்வான்டேஜ் வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே. இப்போ நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பேசுற அதே சமயத்துல நம்ம இன்னொரு ஒரு பக்கத்தையும் பார்க்கலாம். என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்கிட்ட பெருசா வந்து ரிசோர்ஸ் இல்லை, நான் எப்படி பண்றது? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிரு, ஏஐல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பின்னு, ஏஐல ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்கேட்னு ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீப்சீக் வந்து
அவனோட வந்து R1 மாடல்ல வந்து தட்டி தூக்குறான் வெளியில. ஓகே, ஸ்டார் கேட்ஸ் வந்து $500 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இவன் லெஸ் than $5 பில்லியன் $5 மில்லியன் அவன் பில்லியன்ல பேசிட்டு இருக்கான், அவன் 5 மில்லியன் அப்படிங்கிறான். சரிங்களா? ஸோ இங்க பிரச்சனை வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, இந்த கிராண்டியர் தாட்ஸ் தான் இங்க இஷ்யூவே. ஓகே, when you start with a grandeur thought, அன்னைக்கு தேதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு டீப் சீக் யூஸ் பண்ணாங்கன்னா என்னடா அது ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அந்த லாஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளார டீப் சீக் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா ரிஃபைன் ஆயிருக்கு. அதோட ஆன்சர்ஸ் அவ்வளோ கிளீனா வந்திருக்கு இந்த லாஸ்ட் 3 monthsல. ஓகே, ஸோ இந்த ஏஐ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிஃபைன் ஆகும். அந்த ரிஃபைன் ஆகிற அளவுக்கு அந்த பொறுமையும் நமக்கு தேவை. இந்த மென்டாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி ஸ்ட்ரைக் வெல் த அயர்ன் இஸ் ஹாட். இன்னைக்கு தேதிக்கு எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நீங்க இந்த டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகிறதாகட்டும், ஓகே, நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்ல வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேங்கிறதாகட்டும், சரிங்களா, இட் இஸ் வெரி ஹாட். ஓகே, யூ கேன் ஸ்ட்ரைக் இட் நவ். உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன தாட் இருந்தா போதும், அந்த வேவே உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். பணம் முக்கியமா அப்படின்னா ஆமாம் பணம் முக்கியம். ஆனா பணத்தையும் தாண்டி உங்க ஆர்வம் இருக்கப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாஸ்ட் 2-3 months முன்னாடி இங்க பேசினப்போ we were only bootstrapped and we were funding in our own money. எங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு ஒருத்தர் சீட் ஃபண்ட் கொடுத்துருக்காரு. we are now got our seed funding, we are going to the next level. ஓகே, தைரியமா வந்து ஓகே என்ன சொல்றது, ஆயிரக்கணக்கில் பேசிட்டு இருந்தோம், லட்சக்கணக்கில் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து மில்லியன்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கேன் வி ரைஸ் $3 million ஃபண்டிங் அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் ஆடிட்டர் பேசினப்போ நான் கேட்ட கேள்வியை வந்து டூ யூ திங்க் வி ஆர் கேப்பபிள் எனஃப் டு ரைஸ் $3 million அப்படின்னு. சரிங்களா? தே செட் எஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நம்மளோட கேப்பபிலிட்டியை வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிக்கக்கூடிய தருணம் இது. இதை இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது. there are a lot of things which is happening. இப்போ இந்தியாக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன சொல்றது, நம்மளோட கேப்பபிலிட்டியை தாண்டி நிறைய விஷயங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டோக்கனைசேஷனாக தான் மாறும். ஓகே, we have started building our own large language models. ஓகே, இப்போ ஓலா வந்து they have started building their own large language models. அதாவது ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்தது, அது they are taking it in big way. They are trying to infuse about 10,000 crores into it. ஓகே, ஸோ எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ டிசிஎஸ், இப்போ டாடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாடா வந்து தேர் ட்ரைங் டு கம் வித் தேர் ஓன் சிப் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ். ஓகே, அசாம்லையும் குஜராத்லையும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ we are trying to become independent of our own large language model. We are trying to become independent of our own chip manufacturing. LLM பண்ணணுமா, எனக்கு வந்து இல்லைப்பா சிப் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட ஒரு லிமிட்டேஷனையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லையும் வந்து we are trying to address it. ஓகே, அது அட்ரஸ் பண்ணிட்டு போக 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 தான் வந்து இட் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இது வந்து இது ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்றது, டு புட் இட் இன் வெரி ஹானஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், நான் இந்த ப்ராடக்டை பண்ண ஆரம்பிக்கிறப்போ நமக்கு யாருமே வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஓகே, கவர்மெண்ட் சைடில் பெருசாக நமக்கு வந்து இது பண்ணல, அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு வந்து ஒரு ஜென்ரலைஸ் தாட் தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இறங்கி உள்ள பார்க்கப்போ ஒரு சின்ன சின்ன நுவான்சஸையும் பார்க்குறப்போ there are benchmarks, there are placeholders where government bodies are there to help us. Okay, there are places where நம்ம யாராவது போய் மென்டர்ஷிப் கேட்டோம்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் recently last 1 week I met someone very predominant in the government and he said like உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. I was like I never expected that kind of ஆன்சர் ஃப்ரம் ஹிம். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே சொல்லுங்க தம்பி நான் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் வந்து ஓகே தே கேம் டவுன் ஒன் சைட் லைக் அவங்களுக்கு நம்ம பேசுகிற பாஷை புரியுமான்னு தெரியல. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஓலாமால நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே திஸ் இஸ் வேர் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏஏ தான் ஃபியூச்சர்னு தெரியுது. அதுக்கு அவங்க ஹெல்ப் submission is everyone should start wasting time in this now. Okay, this is the right time so that one they can take their knowledge to the next level. ஏன்னா இதுக்கப்புறம் coding is going to be perished actually, but Google has accepted that 25% of the coding is done by AI. Okay, Oracle has accepted. பார்க்குறேன் ஜி, sorry to interrupt. sorry. நம்ம இனிமே கோடிங் படிக்க தேவையில்லை. we do not learn coding.
கோடிங் படிக்கணும் இல்ல, நீங்க ம். கோடிங் படிக்கணும்னு சொல்ல முடியாது. அது வந்து ரீப்ளேஸ்மெண்டா இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். நீங்க ஓகே. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும், வேற ஒன்றும் இல்ல. எஸ். சரிங்களா? உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு தேதிக்கு நான் ஒழுங்கா சர்ச் இன்ஜின்ல போய் தேடி எடுத்து ஃபர்ஸ்ட் நான் கோட ஒழுங்கா கத்துக்கிட்டேன். அப்புறம் சர்ச் இன்ஜின்ல போட்டு எடுக்க கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் ப்ராம்ப்ட் ஒழுங்கா கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சிடிஓ இருக்காரு. ஓகேங்களா? சும்மா வந்து ரிசோர்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தப்போ, அவுட் ஆஃப் ஹேண்ட் ரிசோர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தப்போ, என்கிட்ட 2 சூப்பர் ரிசோர்ஸ் இருக்காங்க சார், நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாரு. அது லைக், ஏன்பா சூப்பர் ரிசோர்ஸ்னா நீயே வச்சுக்காம ஏன்பா என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு. சார் இல்ல சார், அந்த 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்றப்ப சரி அவங்க என்ன பண்றாங்கன்றத நான் பார்த்துட்டு, நான் வந்து சாட் ஜிபிடியோட ஹெல்ப்ல அவங்களோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஒரு பிஓசி பண்ணி பார்த்தேன். நான் அதை ஓவர் நைட்ல பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் இப்போ அந்த 2 ரிசோர்ஸ்க்கு 40,000 80,000 சம்பளம் கொடுக்குறேன். அது தேவையில்லாத காசு எனக்கு. ஸோ ஐம் ட்ரைங் டு ரெடியூஸ் மை 80,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தீஸ் 2 ரிசோர்ஸ். ₹20 சாட் ஜிபிடி, சாரி $20 சாட் ஜிபிடிக்கு நான் கட்டினா போதும், எனக்கு 2 ரிசோர்ஸ் தேவையில்லை சார் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ரிசோர்சஸ் கம்மியாகும், ஓகே, இன்டர்நெட் அதிகமாகும். ஓகே, ஸோ ஒரு என்ன சொல்றது, யூ கேன் என்டர் இன் டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒன்லி வென் யூ நோ த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் இன் அ வெரி என்ன சொல்றது, ஒரு ஒரு எலைட் மேனர்ல. ஓகே, இன்டெப்தா நாலேஜ் இருந்து, ஓகே, அந்த மாதிரி இருக்கப்ப மட்டும் தான் அவங்களால வந்து இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ல என்டர் ஆக முடியும். ஆனா இந்த வேவை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி வந்து எக்கானமி ஓப்பன் ஆகி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துச்சோ, அந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ப்ராப்ளி வி மைட் நாட் நோ அபவுட் இட். நோ, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் ஹேப்பன். ப்ராப்ளி என் ப்ராடக்ட்டை கவர் பண்றப்ப ஐ வில் த்ரோ ஆன் சர்டன் ஃபிகர்ஸ். ஆக்சுவலா அந்த ஃபிகர்ஸ் நான் த்ரோ ஆன் பண்றப்ப தெரியும், எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம் வந்து அவங்களால வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம்க்கு மேல தான் இந்த ஏஐ ஈகோ சிஸ்டம் அவங்களால வைக்க முடியும். எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம் நான் அப்படியே எராடிகேட் பண்ணிட்டு நான் புதுசா ஏஐ சிஸ்டம் கொண்டுறேன்னா ஆப்வியஸ்லி there's no சான்ஸ் ஃபார் that. ஓகே, ஸோ இதை எப்படி கொண்டு வரோங்கிறது வந்து இன்னும் இன்னும் ப்ராப்ளி தே கேன் டைவ் மோர் டீப் இன் டு இட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தே கேன் கம் வித் கான்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. ஓகே, ஸோ வித் திஸ் செட்டன் டான் ஐட் லைக் டு கோ டு மை ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஓகே, ப்ராடக்டோட பேர் வந்து stowbay.ai. ஓகே, I'll give you 2 options. If you are interested, ஸ்க்ரீன் ஷேரிங்ல நீங்களே டெமோ அப்படியே ரன் பண்ணலாம். ஓகே, ஓகே ஜி. நானே பண்றேன். நைஸ், இல்ல இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா, லெட் மீ டு. சொல்லுங்க ஜி. stowbay.ai. ஸ்பெல்லிங் கரெக்ட்டா? எஸ்டிஓ ஒரு நிமிஷம் இருங்க, stobay. BAY.ai. stowbay.ai. இதுவா ஜி? இதுதாங்க கரெக்ட். சூப்பர். ஃபைன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லாகின். நம்ம டைம் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டா 8:51 8:20. ஆகுது, சாரி ம். 6:51 ஆகுது. ஓகே, 8:20 ஓகே. வச்சுக்கோங்களேன். ம். லாகின் பண்ணுங்களேன். லாகின் பண்ண கெட் ஸ்டார்டட், நீங்க ஃபர்ஸ்ட் யூசர், ஸோ ஓ! யூ கேன் கெட் ஸ்டார்டட். ஓகே. Get invite code your mail. யூ டோன்ட் ஹேவ் இன்வைட் கோட். இது ஜிமெயில் ஆக்சுவலா உங்களோடது. ஓகே. இல்ல இது கஸ்டம் மெயில் ஜிமெயில் குடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலா அதான் அந்த பக்கோட வரிசையில் எதுவும் ஆட் ஆகும் எங்களுக்கு. Yeah, yeah. நாங்க Obviously, இப்போதைக்கு there ஜிமெயில் will மட்டும் be வச்சிருக்கோம். things. யா, Obviously, there will be things. ஏன்னா we have to protect the system also. ஏன்னா டக்குன்னு யா, வேற ஏதோ மெயில குடுத்துட்டு இட்ஸ் people it can flood. ஸோ யா, அத நம்ம பார்க்கணுன்றதுனால I obviously agree. ஸோ எஸ் கோட் யா. வந்துருச்சு. நான் என்டர் பண்றேன். Create now. Continue with Google. Authentication. Yeah, already know address. அபவுட் யோர் செல்ஃப் வந்து ஒரு 60 வேர்ட்ஸ் இருக்கணும். ஓ! It works. Yep.
ஃப்ரீ மந்த்லி as of now it is free plan தான். ஓகே கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சூப்பர் எவ்வளவு டைம் ஆச்சு சார் உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு நிமிஷம், 1.5 30 நிமிஷம். மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஐ மீன் 30 செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நான் ஸோ கரெக்டா 30 செகண்ட்ஸ்ல உங்களோட ஏஐ ஏஜென்ட் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓ ஓகே, ஓகே நவ் வாட் யூ நீட் டு டு இஸ் யூ ஹேவ் டு அப்லோட் a PDF ஆஃப் யோர் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பூமி அப்படின்னா தமிழ் பூமியோட PDF நான் ஆக்சுவலா ஒரு PDF உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நான் அந்த ஓகே PDF உங்களுக்கு அனுப்புறேன், சரிங்களா? ஓகே ஸோ நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்க வாட்ஸ்அப் அனுப்புறேன் இப்போ. ஓகே உங்க வாட்ஸ்அப்புக்கு இப்போ அனுப்புறேன். ஓகே ஜி நீங்க எனக்கு ஹாய் சொன்ன அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே காட் இட் டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி ஐ வில் ஷேர் அகைன். ஓகே திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஸோ எஸ் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா திருப்பி? ஷேர் ஆகுது, பட் மல்டிபிள் ஓகே யா பர்ஃபெக்ட்டா ஷேர் ஆகுது. தமிழ் பூமி ஷோவே இதை ட்ராப் பண்ணிடுறேன். ஷோவே எஸ் அப்லோட். இது PDF இருக்கா? PDF தான் இருக்கு. Perfect, yeah. So that's it. Your account is perfectly ready to go now. Okay. இப்போ நீங்க தமிழ் பூமியை பத்தி என்ன வேணா கேள்வி கேளுங்க, அது பதில் சொல்லுவோம். Who is தமிழ் பூமி கேட்டுருவோம். இங்க தான் கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா இல்ல ideally it should not take so much time. Yeah. Okay, The first question அப்படிங்கறதுனால professional and friendly online learning platform that offers wide range of courses including Python and C. பக்கா வந்துச்சே. Okay, who is the speaker today ன்னு கேளுங்க. What? Super Ji. Why we have to learn from them? Because it offers wide range of courses. Will I get job? Well, WWE does not provide 100% job guarantee. They equip you to reality. நாங்க சொல்றது அப்படியே பேச. You don't need a exactly this is what I was looking for. நான் சொன்னல ப்ராடக்ட் நான் லுக்கிங் பண்ணிருக்கேன்ட்டு. பிகாஸ் நிறைய பேர் பேசும்போது I just want syllabus வேணும் எனக்கு. Can I get AWS DevOps syllabus? சிலபஸ் இருக்காது ஆக்சுவலா அதுல. இருக்காது. சிலபஸ் லோட் பண்ணல நான். இல்ல கரெக்ட். அதை நம்ம லோட் பண்ணிட்டோம்னா வந்துரும். You can learn visiting the provided link. அந்த லிங்க் வந்துரும். சூப்பர். இவ்வளோ ரியலி அமேசிங் ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ இதுல ஹைலைட்டா என்ன அப்படின்னா, this is something which is done by ChatGPT or which is done by the GPT எல்லாம் ஒர்க்கிங் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைன் டியூன் டேட்டா சோர்ஸ் இருக்கு பாருங்களேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட எல்லா क्वेश्चंसமே இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இங்க ஆக்சுவலா வந்து இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா, இப்போ சும்மா நாங்க காமிச்சிருக்கோம். இப்போ ஸ்டேஜிங்ல என்ன இருக்குன்னா, நீங்க கேட்கிற क्वेश्चंस எல்லாமே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற क्वेश्चனுக்கு இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஆன்சர், யூ கேன் டைப் யுவர் ஓன் ஆன்சர் இன்டு இட் அண்ட் ஃபைன் டியூன் இட். சேயிங் தட் இல்லப்பா நீ கொஞ்சம் தப்பா சொல்லிருக்க, நீ ரிஃபைன் பண்ணிக்கோ உன்னோட ஆன்சரை. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல இந்த டாக்குமெண்ட் தான் இருக்கு. ஜஸ்ட் தமிழ் மொழி பற்றின டீட்டெயில் இருக்கு. இதை கொடுத்தா அது கரெக்டாக பேசிடுது. சூப்பர். நீங்க உங்க டாக்குமெண்ட்டை வந்து ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கலாம். நத்திங் மச். ஒரு 5 PDF கொடுத்தா அதை பற்றி அழகாக சொல்லிடுது. The more data we provide, the better we will be able to refine. Better clarity. FAQ வந்துட்டு அப்படியே ஹியூமன் பேசுற மாதிரி இருக்கும். ஹியூமன் பேசுற மாதிரி இருக்கும். டேட்டா சோர்ஸ் வந்து ஃபைன் டியூன் ஆகும். யார் வந்து உங்களோட வந்து சேட் பண்றாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வெப்சைட்ல இருக்கீங்க அப்படின்னா யார் சேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க டேட்டாவோட யார் இன்டராக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. Here you can understand who is interacting with your data. Okay. You'll get a first-hand information saying that, for example, Suresh with the number 9962562635 asked these questions to you. அப்படின்னா இது வந்து first set. Okay. அடுத்த செட் என்ன பண்ண போறோம்னா,
we will try to understand the sentiment of the question and answer. இவங்க ஓகே வந்து பாசிட்டிவான சென்டிமெண்ட், பாசிட்டிவான நோட்டில் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க உங்களை அப்ரோச் பண்ணி அப்செல் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஓகே சூப்பர். there are provisions for இப்போ நான் that இந்த and this. பர்சனல் யூஆர்எல் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் போய் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு பர்சனல் யூஆர்எல் இந்த கொடுத்தா என்ன நடக்கும்? இந்த யூஆர்எல் நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்புக்கே நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே சரிங்களா? என்ன anyone நடக்கும்? anyone can search about இப்போ நீங்க தமிழ் காப்பி பண்ணிட்டு ஒரு இதுல காப்பி பண்ணுங்களேன், ஒரு இன்காக்ரேட் விண்டோல காப்பி பண்ணுங்களேன். இது ஓகே, நான் என்னோட ப்ரொஃபைல் தமிழ் உமன் கொடுத்து தமிழ் உமன் கொடுத்தா தமிழ் பற்றி வந்துடும். நான் அதில் போய் சாட் பண்ணிக்கலாம். வந்துரும். I can ஆமா. chat about. Oh, super Ji. I can integrate it into my website. எஸ் எக்ஸாக்ட்லி. நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணதை ஒன்று காமிக்கிறேன். ஆக்சுவலா ஐம் நாட் ஷூர் வெதர் ஐ கேன் ஷேர் மை ஸ்க்ரீன். First of all, really good. ஓகே, நீங்க உங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி a1loans.in அடிங்களேன். a1loans.in a1 இருங்க. A1 starting correct. a1loans.in கரெக்ட். இவங்க வந்து ஒரு NBFC based out of சென்னை. கொஞ்சம் கீழே வாங்கலாம். ஓகே. Have question let's discuss powered by இல்ல இத Stobe. க்ளோஸ் பண்ணுங்க. இது பாருங்க, have a question Stobe. இதுல you can ask the question here. Oh, okay. இப்போ as a business ஆறுமுகம் தான் இன்டராக்ட் பண்ணிருக்காருன்னு A1 loansக்கு தெரியும். ஓகே. So A1 loans has the capability to come to you and say that உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. Good. Okay. How much I can get? Can I apply line ranging from super Ji? Chat bot லாம் கிடையாது. It's like AI powered and It's a personalized. AI powered. It's literally free as of now at least. As of going forward, this is charge பண்ணாலும் whatever it's really amazing. whatever you are using current capability எல்லாமே ஃப்ரீ. Okay. சரிங்களா? இதுக்கு மேல நாங்க ஆட் ஆன் பண்றது எல்லாமே காஸ்ட். Okay. Well, that's fair enough. You know, this much is what basic needed. Yeah. Special போறதுக்கு it's really good. So இது வந்து இதுல மல்டிபிள் PDF அப்லோட் பண்ண முடியுமா? இப்போதைக்கு சிங்கிள் PDF. ஓகே, பட் என்டர்பிரைஸ் வெர்ஷன்ல மல்டிபிள் PDF இருக்கு. PDF ஓட சைஸ் வந்து டெராபைட்ஸ்ல போனாலும் பிரச்சனை கிடையாது. ஓ, டெராபைட்ஸ். we are working with we are working with the client. இப்போ A1 loans தான் we are working with them where 2-3 terabyte டேட்டா வந்து we are trying to read and now அதுக்கான சிஸ்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். there is a company called one of a kind photography சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து அவங்களோட சிஸ்டம்குள்ள, அவங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்குள்ளார அவங்க கஸ்டமரோட இன்டராக்ஷனை வந்து ஸ்டோபே எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ there are a lot of small companies, okay, where we are trying to fit in Stobe into their ecosystem for client communication mostly. Like literally 1 yearல I would see this will be somewhere else. நீங்க தமிழ் மூவிக்ல வந்து பேச லெவல்ல இருக்க மாட்டீங்க, அவ்வளவு பிஸியா இருப்பீங்கன்னு தெரியுது. ப்ராடக்ட்ட பார்த்தாலே like you know என்ன ஃபர்ஸ்ட் first of all என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் சொல்லிடுறேன். So the way it looks is very neat. You know, it's like ஒரு நீட்டான UI, no clumsy எதுவுமே இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியுது. Just to go there, you know what to do. So very simple. It's really good. So this is my feedback. நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஆடியன்ஸுக்கு நானும் இப்போ தான் ஜஸ்ட் உங்க கூட தான் நானே இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கேன். ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும், என்ன ஐடியான்னு தெரியும், பட் இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரியலி வெரி குட். சூப்பர் ஜி, நைஸ். திஸ் ஷுட் கோ எவ்ரிவேர். இது வந்து actually I have to very 100% neat website Ji. 100 definitely first I always think it's very neat website because website பார்த்தாலே நிறைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னடா பண்றதுன்னு, பட் வெப்சைட் நீட்டா இருக்கு, கலர் சாய்ஸஸ் everything is good. So yeah, people, நீங்களும் audience also if you have any feedback feel free to post it in the group chat or unmute பண்ணி கூட பேசலாம். I'll be more than happy if everyone can create their own account, use it and then come back to கண்டிப்பா. நிறைய ஆக்சுவலா இருக்கு, வேலைகள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆக்சுவலா ஏன் ஸ்டாப் பண்ணிருக்கோம்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அந்த ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி we want to refine the product. ஓகே, வெற்றிமாறன் சொல்ற மாதிரி தான் ஒரு நல்ல சினிமா வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கும் அப்படிம்பாரு. நல்ல ப்ராடக்ட் தன்னைத்தானே, அதுதான் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தன்னைத்தானே உருவாக்கிக்கும். ஆமா, ஆனா இது வந்து என்ன சொல்றது, ஸ்டோரி லைன் மட்டும் தான் நானு. சரிங்களா, கதை திரைக்கதை
இந்த பாடல்கள், இந்த இந்த எல்லாமே வந்து டீம் தான் ஆக்சுவலா. ஓகே. டிசைன் ஸோ பண்ணது கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணாரு சரிங்களா. ஓகே. பேக் ம். எண்ட் பண்ணது தமயந்தி ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபுல் எத்தன பேர் டீம் ஜி ஓவராலா? சொன்னா ஸ்டன்னிங் ஆயிடுவீங்க. ஆக்சுவலா நாங்க 4 பேர் தான் மொத்தமா. 4 நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாத மாரி சொல்றீங்களே. அப்படிலாம் கிடையாது. 4 பேர் தான். வி எத்தன 4 மாசம் பேர் ஒர்க் தான். பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒர்க் பண்ணப்போ கொஞ்சம் ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆயிட்டோம். அதாவது எல்லாமே நம்மளோட ஓன் கேப்பபிலிட்டில இருக்கணும், நம்மளோட ஓன் ஜிபிடியா இருக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓன் சர்வர், ஓன் ஜிபியூ போட்டு நிறைய கொஞ்சம் ட்ரை பண்ணி இதெல்லாம் வேணாம்ப்பா, ஸ்கேலபிலிட்டி இருக்காது இதில் அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வரதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இந்த ஓகே. வருஷன் நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஓ! வீராவோட ஜஸ்ட் 3 இன்புட் மந்த்ஸ். நிறைய இருந்தது ஆக்சுவலா. ஓகே. வீராவோட இன்புட், தமயந்தி நிறைய ஒர்க் பண்ணாங்க இதுல. ம். ஓகே. தமயந்தி ஜஸ்ட் ரைட், 3 ஸோ மந்த்ஸ்ல தமயந்தி ஒரு ஒர்க் 4 பேர் பண்ணாங்க. சேர்ந்தா அது பண்ண முடியுது. ஆமா, நான் தான் சொல்றேன் 3 மந்த்ஸ் அதை எங்களால பண்ண முடியுது அப்படின்னா ஆசம். ம். ஆப்வியஸ்லி இந்த ஃபோரம்ல என்னோட ஏஐ தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் வீரா சரிங்களா. there could be lot of people like this. ஓகே. ம். இப்போ நான் ஒருத்தர் பெரிய மனுஷனை பார்த்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4 ம். பேர் அவர்கிட்ட போய் பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் ஏஐ தெரிஞ்சிட போகுது, அவங்களும் அந்த கேப்பபிலிட்டி வளர்க்க போறாங்க தமிழ்நாட்டுல. ஓகே. ஸோ த கண்டிப்பா. மோர் வி ஆஸ்க் த மோர் வி கெட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இந்த லேண்ட்ஸ்கேப்ல ஒர்க் True, true. ஆகும். Definitely. So more than the product, I want, it shows the power, like நம்ம வேலை போயிருமா அப்படின்னு பயப்படுறத விட நம்ம எப்படி how can we ride in the power of ஏஐன்னு தெரிஞ்சிருச்சுன்னா we don't have to work for anymore. நீங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேண்டாம். அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி நீங்க போயிடலாம். இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி டு சே No, லைக் this is the right time for that actually. சரிங்களா. எக்ஸாக்ட்லி. All you need is just one idea and you have to work on that idea. அவ்வளவுதான். அது வந்து கண்டிப்பா. நான் என் டீம்கிட்ட தான் சொல்லுவேன், இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2 ஜெனரேஷனுக்கு யாரும் நீங்க ஒர்க் பண்ணணும் அவசியம் இருக்காது இல்ல. ஓகே. அது ரொம்ப ஹைபோதெட்டிக்கல் சரிங்களா, தேவையும் கிடையாது. that is one thing. நீங்க அப்படி that's one way of think about it. நான் எப்படி பார்க்கறேன்னா if this successful, how many peoples will come? எத்தனை பேருக்கு இங்க they will get to work on this one, right? Like இப்போ 4 பேர் இருக்காங்க. We would need 4,000 people, 5,000 people வரலாம்ல. So we create opportunity in India for us. நம்மளோட லேண்ட்ஸ்கேப்ல போகும் and also it's like going local, not global. லோக்கலா இருக்கும்போது there are lot of opportunities நிறைய இது வரும். ஸோ அந்த ஆங்கிள் ஆல்சோ we have to think. ஆரோ அந்த 4 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லல இல்ல. 4 பேர் மட்டும் தான் சொன்னேன். 4 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லல. கரெக்டா? ஓகே. ஒரு பையனோட எக்ஸ்பீரியன்ஸ் 8 மாசம் சரிங்களா. ஓகே. 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 தமயந்திக்கு மட்டும் தான் 10-12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஒரு பையனோட எக்ஸ்பீரியன்ஸ் 8 மாசம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பண்ணவனோட எக்ஸ்பீரியன்ஸ் 8 மாசம். ஓகே. டிசைன் பண்ணவர் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து ஃபார்மலா வந்து டிசைன் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அவர் டிசைனை கத்துட்டது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா. ஓகே. there is a big story behind him actually. Okay. He is one of the powerful designers actually. அதாவது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிசைன் அப்படின்னா நைட் ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறதோட நம்ம மோல்ட் பண்ணி நமக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிசைனர். நைட் ஒரு 8 மணிக்கு சொல்றேன், தம்பி நாளைக்கு காலைல ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும், நமக்கு ஒரு டிசைன் வேணும், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் 10 மணிக்கு அவரோட மீட்டிங்ல இருக்கணும் அப்படின்றேன். எப்ப நைட் 8 மணிக்கு சொல்றேன் சரிங்களா. சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு 10 மணிக்கு வழக்கமாக அந்த டவுட் வரும்ல, ஒர்க் பண்ணானா அப்படிங்கிறதுக்காக ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டேன். சார் கவலைப்படாதீங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சான். திரும்பி 12 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் தான் சொன்னேன்ல ஒர்க் பண்றேன்னா. 1:15 ஒரு மெசேஜ் போட்டேன் சரிங்களா. ரிப்ளை வரல அப்படின்னு நான் தூங்க போயிட்டேன். ஓகே. ஆனா சரி ஓகே முடியல போல இருக்கு, நாளைக்கு இந்த டிசைன் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பா நான் தூங்கினேன். ஆனா 2:30 மணிக்கு கரெக்டா அந்த டிசைன் எனக்கு அமைச்சிருக்கான். கரெக்ஷன்ஸே தேவைப்படல அந்த டிசைன்ல. 2:30 மணிக்கு அனுப்பிச்சிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் தூங்க போறேன் அப்படின்ட்டான். ஸோ அவன் எந்திரிக்கிறது முன்னாடி நான் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே இது பாசிபிள் தான் இது சரிங்களா. இன்னும் 2 பேர் ஃப்ரெஷர்ஸ் ஆக்சுவலா. ஃப்ரெஷர்ஸ்னா நம்மள்ட்ட சேர்ந்து ஒரு 3 கரெக்டாக அந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறப்போ அவங்க நம்மள்ட்ட வந்தாங்க. ஓகே. இதுதான் அந்த டீம் ஒர்க் பண்ண டீம் ஆக்சுவலா. இந்த டீமை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணோம். ப்ளஸ் நிறைய எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருந்துச்சு. என்னோட சிடிஓ வந்து ஹி ஹாஸ் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். வினோத்னு சொல்லிட்டு வினோத்தோட இன்புட் வாங்கணும், வீராவோட இன்புட் வாங்கணும். ஸோ வி ட்ரை டு டேக் லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். ஓகே. அதை வச்சு தான் அதை எங்களால் பண்ண முடிஞ்சது. நைஸ். அண்ட் எஸ் ஐ திங்க் நீங்க டிசைன் பத்தி சொன்னதுனால ஆல்ரெடி there is feedback. மோனிகா சொல்லியிருக்காங்க, I am a beginner UX designer. The website design and product idea is great. I check it completely and definitely try use it more. So yes, that's you go. விஜய் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஸ்தல்லம் வந்து
he is he was my super boss actually ஐசிஐசிஐல. விஜய்னு ஒருத்தர் வந்து தல்லம் ஸ்ரீகுமார் சார் A1 Loans இஸ் மை ஃப்ரெண்ட் பிரதர்னு போட்டிருக்காரு ஓ சரிங்களா. ஓகே ஓகே அதில் ஸோ தல்லம் private ஸ்ரீகுமார் வாஸ் மட்டும் கைண்ட் enough to make us use his platform. சார் லைக் என்னடா பண்ணிக்கணுமா பண்ணிக்கோ போ அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் ஆக்சுவலாக நமக்கு அவங்க கஸ்டமர் சொல்ல முடியாது, மென்டர் மாதிரி சொல்லலாம். சூப்பர் சூப்பர் ஜி நைஸ் So it is- யா. So yes, more than So this, one more thing, you can also connect with Suresh on LinkedIn. LinkedIn அவர் நிறைய போஸ்ட் போட்டுருப்பார். Daily he used to write. So you can always go and check and connect so that you can also, if you are in any area, whether you want to, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், if you want to connect with the product or you are some kind of a AI, whatever collaboration எது வேணாலும், you directly connect with Suresh. So he is also being mentor to many people right now as of I know. ஸோ நிறைய பேர் அவங்ககிட்டயும் பிகாஸ் இஸ் கான் த்ரூ த பாத். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் திட் ப்ளீஸ் ரீச் அவுட் டு சுரேஷ் ஆல்சோ. அண்ட் டெய்லி அவர் ஆல்வேஸ் போஸ்ட், எப்போவுமே ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார் லிங்க்டின்ல. இஸ் வெரி ஆக்டிவ். ஸோ அதை பற்றி போனதில் பேசியிருந்தாரு. ஸோ ஜஸ்ட் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இஸ் புட்டிங். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். எஸ் அண்ட் யா வில் ஓப்பன் த like floor to the people. So you can unmute and speak, or you can chat. Already people are writing. Yes, anyone wants to ask anything on the product or AI landscape patti kekkana, you can start the questions. Amazing product, Thirinyan Sambandham, nice product. Saraswati, amazing product, best wishes to your team. Super, thank you. Suresh, this is Thiru here. சொல்லுங்க திரு. ஹாய். Yeah, hi. Thanks for the nice session. Yeah. நான் வந்து நெட்வொர்க் அண்ட் கிளவுட்ல ஒர்க் பண்றேன், AWS அண்ட் அஜூர் கிளவுட்ல. ஸோ ஈவன் ஃப்ரம் ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நெட்வொர்க்கிங் அண்ட் கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க்கிங்ல வந்து ஏஐயோடைய டாமினேஷன் வெரி சூன் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஸோ நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் ஏஐ வந்து நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்ல வந்து எந்த மாதிரி இருக்கும் ஏஐ? ஸோ என்ன மாதிரிலாம் படிக்கணும் ப்ரிப்பேர் ஆகணும்னா? ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி கொண்டு வரணும்? பிகாஸ் ஏஐ எனக்கு தெரியாது, ஜஸ்ட் இந்த ChatGPT, DeepSeek இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த கேள்வியை வந்து 2 விதமாக அப்ரோச் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஒன்று நீங்கள் என்ன படிக்கணும், அடுத்த ஸ்டேஜில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராபப்ளி நான் ஒரு கரெக்டான ஆள் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஒரு அகடமிஷியன் கிடையாது. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்ளி ஆறு டீம்ல வந்து தே கேன் சஜஸ்ட் யூ. அது ஒரு சைடு. ஓகே, இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆக்சுவலா நீங்க அது நெட்வொர்க்கிங் இருந்தாலும் சரி, அது கிளவுடா இருந்தாலும் சரி, ஓகே, நீங்க எந்த ஃபீல்ட் போனாலும் ஏஐ வில் டேக் ஓவர். ஏன்னா ஏஐங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் தாங்க ஏஐ. ஓகே, ஆட்டோமேஷன் அட் அ லார்ஜ் ஸ்கேல் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவ்வளவுதான். ஓகே, automation at a small scale was called small computing and computers. Okay, automation at large scale is called AI. Okay, so automation அதிகமாக ஆக இப்போ 10 பேரை வந்து அது வந்து ஜீரோவா மாத்திரமா, இல்லை 100 பேர் அது ஜீரோவா மாத்திரமா கிடையாது. 100 பேர் அது ஜீரோவா மாத்தாது. ஃபர்ஸ்ட் 100 பேரை ஒரு 50 பேரா மாத்தும், அந்த 50 பேரை ஒரு 10 பேரா மாத்தும், அந்த 10 பேரோட ஸ்டே ஆகும். ஓகே, ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, நான் இந்த 90 பேர் வந்து நான் வெளியில வந்து நான் எனக்கு புதுசான ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தரா நான் டாப்ல நான் நிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓகே, வாட் இஸ் இட் ரெக்வயர்ட் ஆஃப் மீ அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் டூல் கத்துக்கிறதாகட்டும் சரிங்களா. ஓகே, நெட்வொர்க்கிங்கோட அடுத்த ஸ்டேஜை பார்க்கறதா இருக்கட்டும். இப்ப என்னோட பார்வை இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க பார்க்காதீங்க இதுல. ஓகே, அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும் சரிங்களா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்துட்டா நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கும்? ஓகே, அந்த ஸ்டேஜ்ல நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, இது நடக்குமா நடக்காதான் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நடந்தா, ஒரு ஹைபோதட்டிக்கலா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நெட்வொர்க்கிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா ஓகே, இட் வில் பிகம் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ChatGPT யூஸ் பண்றேன்றீங்க, நீங்க DeepSeek யூஸ் பண்றீங்க, ஆர் Claude யூஸ் பண்றீங்க அப்படின்னா you can personalize your own ChatGPT and Claude. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு அதை பர்சனலைஸ் ஆக்கிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து அதை உங்களோட மென்டாரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூ கேன் ஃப்ரேம் சர்டன் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ கேன் உங்க பர்சனாவை அதில் ஃபீட் பண்ணிக்கிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா அது அந்த மாதிரி பதில் சொல்லலாம். ஆக்சுவலா ப்ராப்ளி இட்ஸ் அ வர்த்வெல் இன்வெஸ்ட்மெண்ட். அது $20 அப்படிங்கிற நீங்க பே பண்ற போறது ChatGPT-க்கு இட்ஸ் அ வர்த்வெல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
இப்போ நான் வந்து 3 ஜிபிடி யூஸ் பண்றேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன், ஜெமினை யூஸ் பண்ணுவேன், கிளாட் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? சிலவங்க கேட்பாங்க, எல்லாமே நிறைய வந்துருச்சேப்பா, எல்லாமே ஒரே மாதிரி வேலை தான் பார்க்குதா அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 3மே ஒரே வேலை பார்க்காது, இந்த 3மே வேற வேற வேலையை தான் பார்க்குது. சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு கான்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணும், உங்களுக்கு ஒரு பர்சனல் மென்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே, இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோர், ப்ராபபிளி இட் இஸ் க்ளோஸ் டு ஹியூமன் எமோஷன்ஸ், சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. ஓகே, ஜெமினை வந்து அப்படி கிடையாது. ஜெமினை ஹாஸ் நோ எமோஷன்ஸ் அட் ஆல். ஓகே, ஜெமினை வாண்ட்ஸ் டு பி அ வெரி, என்ன சொல்றது, ஒரு கிளீன் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கும் அது. அதாவது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா, நான் இங்க இருந்தா அதை கொண்டு வந்தேன், நான் இங்க இருந்தா அதை எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் உங்களுக்கு வேணுமா, இதுதான் ஃபேக்ட், இதுதான் ஃபிகர்னு காமிக்கும். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வேணுமா நீங்க அதில் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நீங்க ஜெமினை அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாட் வந்து இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு சூப்பர்ஃபிஷியல் பாம்ப் அது. இட் டஸ் லாட் ஆஃப் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த 10 வருஷத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பேசும் அது. ஸோ இதை நீங்க எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு கத்துக்கோங்க. அதை எப்படி மாஸ்டர் பண்ற அப்படிங்கறத சாட் ஜிபிடி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ப்ராப்ளி ஆஃப் ஹேண்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஐ கேன் இதை எப்படி இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்றேன்னா வேணா சொல்லித்தரேன் நான். அதாவது நான் என்ன பண்றேங்கிறத சொல்ல முடியும் என்னால. ஓகே, காட் இட். ஸோ இந்த செஷன்ல உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைனாக்க லிங்க்டின் ப்ரொஃபைல் தர முடியுங்களா? இல்ல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓகே, காட் இட். ஓகே, தேங்க் யூ. காட் இட். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபோன் பண்றதோட லிங்க்டின் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். லிங்க்டின் யா காட் இட். ஐ வில் ஃபாலோ. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். And super. In few more questions about the architecture of the product ஜி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க ஓப்பன் யூஸ் பண்றீங்களா இல்லனா சர்வீஸ் ஆர் பியூர்லி LLM? ஓப்பன் ஏஐ கிடையாது. சரிங்களா? வி கோ வித் ஓப்பன் சோர்ஸ். இது மெட்டாவோட யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போதைக்கு ஆக்சுவலா எங்களோட எண்ட் அப்ஜெக்டிவ்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான், வி டோன்ட் வாண்ட் டு பி அன் ஏஐ ஏஜென்ட் ஆர் somebody like that. ஓகே, ஒரு டேட்டா ஃபேக்டர் அவங்கள்ட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அதாவது இது வந்து என்னோட இன்வெஸ்டர் பேஜ்ல நான் எழுதின டேட்டா ஃபேக்ட். ஆக்சுவலா 2012 இயர் எடுத்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் வெப்சைட்ஸ் இருந்துச்சு உலகத்துல. சரிங்களா? 200 மில்லியன் வெப்சைட்ல இருந்து 2016ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 50 மில்லியன் வெப்சைட் காணா போயிடுச்சு. ஆக்டிவ் வெப்சைட்ஸ் காணா போயிடுச்சு. ஏன்டா காணா போச்சுன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சைட் எல்லா விஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் மைக்ரேட்டிங் டு மொபைல் ஒன்லி அப்ரோச். இட்ஸ் லைக் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனா மொபைல் ப்ரௌசர்ஸ் காட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் செல்ஃப். ஓகே, WebRTC நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ற ஜூமே முன்னாடி வந்து EXE ஃபைல் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு EXE ஃபைல் தேவை கிடையாது. நான் ரியல் டைமா வந்து ப்ரௌசர்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு from 2016 it again came back to its original level of 220 million. ஓகே, ஒரு டிப் இறங்கி மேலே ஏறி இருக்கு. ஓகே, இந்த ப்ரௌசருக்கு மேலே தான் இது எல்லாமே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஈகோ சிஸ்டம் மாறாது. நாங்கள் என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா, we want to be token sellers actually. Okay, we will enable you a platform where you come consume whatever you want. நீங்க என்ன கன்சியூம் பண்ணாலும் அதை டோக்கனாக தான் கன்சியூம் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட். ஏஐ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டோக்கன் செல்லராக மட்டும் இருக்கோம். அதில் certain amount of tokens will be free for you. Beyond certain amount, obviously, which means that two things. One, either is you're growing or you're making money out of that token, which means that we will also be making money out of it. Okay, இதுதான் என்னோட அப்ஜெக்டிவா இருக்கும். So we will be end objective, we will be creating our own models. Okay, industry specific models create பண்றது என்னோட அப்ஜெக்டிவ். So that is where we are expanding our team. எங்க core team அதுதான் expand ஆகுது. அதுதான் அப்ஜெக்டிவ் எங்களுக்கு. அண்ட் த அதர் கொஸ்டின் வாஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்டா? ஆமாம், கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் தான். சரிங்களா? 8 மாசத்துல 3 மாசம் அந்த பையன் ரியாக்ட் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணது தான். Super ji. Next question. Nice to see people working on creating products on AI. Need more people who are product creators in our country. And could you throw some light on AGI, where it is right now? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டெப்தான நாலேஜ் இருக்கான்னு தெரியல. பட் ஃப்ரம் வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல we will be achieving 100% AGI. Okay, which means that superficial intelligence இன்னும் ஒரு 3 to 5 years குள்ளார possible. There are a lot of research which is going on. Okay,
Anthropic CEO நீங்க எடுத்தீங்கனாலும் everyone speaks about it. They say like it is possible in next 3 to 5 years. So the future is something which what to say, everyone will become a persona, and the persona will have a machine to interact with, and the machines will start doing the work for you. இங்க தான் போய் முடியும் இந்த ஏஜிஐங்கிறது மொத்தமா. அது ரொம்ப நியர் சூனே நடக்க ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலா நான் சொல்றது நியர் சூன் அப்படிங்கிறது 3 to 5 இயர்ஸ்லயே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர். அண்ட் ஏஐ குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. எஸ், டெஃபினெட்லி வி வில் ஸ்டார்ட் அ குரூப். ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் இருக்கு, நம்ம ஏஐக்கு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜென் ஏஐ அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலா ஜென் ஏஐ அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு கான்செப்டுங்க. ஆக்சுவலா அது ரன் பண்ற இன்ஜின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது அந்த இன்ஜினை வந்து அப்பா நீ இங்க போயிட்டு வா அங்க போயிட்டு வான்னு சொல்ற வேலை, அவ்வளவுதான். இதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் ஏஜென்டிக் ஏஐக்குள்ள வேலை. ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஜென்ரேட்டிவ் ஏஐயோ இல்லை ஒரு ஏஐ யூஸ் பண்ணி என்னோட வேலையை நான் 100% அட்டானமஸாக ஆக்குறது. ஓகே, ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்கில் நான் அட்டானமஸ் ஆக்குறது தான் ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, ஸோ ஜென் ஏ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். த பேசிக்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆல் டுகெதர். குட் ஈவினிங் சுரேஷ் சார், அண்ட் குட் மார்னிங் அருமுகம் சார். நான் அவருக்கு மார்னிங் நினைக்கிறேன். ஐம் சோ சாரி சார். என் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் சார். ஏன்னா பயங்கரமா அந்த அளவுக்கு சேட் எல்லாம் பார்க்கும்போது அது லிட்டரலா சேட் ஜிபிடி ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அண்ட் பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா என்டையர் தமிழ் பூமி டீமோட ஃபுல் இதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. அவர் கொஸ்டின் பண்ணும்போது கரெக்டா அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அண்ட் இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, என் கொலீக்ஸ் இல்லைன்னா என் கொலீக்ஸ் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்களாம் ஐடியில் இருக்காங்க. வாட் தேவர் சேயிங் இஸ் லைக், இப்போ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா இல்லைன்னா இப்போ ஒரு ஏ ரிலேட்டடா இருக்கும்போது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எல்லாருமே பிஓசி லெவல்ல தான் பண்றாங்க. தே ஆர் நாட் ஸ்பெசிஃபிகலி டேக்கிங் இன்டு டெப்த் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஐ மீன் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப சொல்றாங்க. வாட்ஸ் யுவர் கால் ஆன் திஸ் சார்? No, I didn't get the question. ப்ராடக்ட் பண்றப்பயா ப்ராஜெக்ட் பண்றப்பயா? இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு பர்சனை ஹையர் பண்றாங்க, ஒரு ஃப்ரெஷரா இல்லைன்னா ஒரு 1 year 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன், நாட் அந்த டீம் லீட் டெக் லீட்ல இருக்கவங்க பர்சன் சொல்லல. இப்போ ஒரு ஃப்ரெஷர் இல்லைன்னா ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ஹையர் பண்ணும்போது பேசிக்கா அந்த ப்ராஜெக்ட்ஸ் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறது இல்லை, இல்லைன்னா பிஓசி லெவல்லையே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ தட் தே குட் நாட் திஸ் ரிலேட் அந்த மாதிரி பண்ண முடிய மாட்டேதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஆக்சுவலா பார்க்க போனா இது வந்து என்ன சொல்றது, ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் இந்த क्वेश्चनக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க கேட்குற அந்த கேள்விக்கும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு. சார் நான் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணுவேன் क्वेश्चन. அதுதான் இல்ல உங்க क्वेश्चन கரெக்டான क्वेश्चन தான், சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப் ஓனர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? ஓகே, அந்த ஸ்டார்ட் அப் ஓனரோட ஐடியாவை தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிஓசியா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பிஓசி ஏன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னா, ஓகே, அதுக்கு ஆப்வியஸ்லி 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவங்க அதுக்கு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா டெக்னாலஜியால் லிமிட் ஆயிருப்பாங்க அவங்க, சரிங்களா? டெக்னாலஜியால் லிமிட் ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டெக்னாலஜி வில் அன்வைண்ட் இட் செல்ஃப். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இன்னும் ஒரு 3 to 5 yearsக்குள்ள மொத்தமாக 100% ஏஜிஐ நடக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தே நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஒன்று, சரிங்களா? இன்னொன்று, மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்க unless and until you go speak with people, okay, you can't explore the market. So it again depends upon person to person. அந்த entrepreneur to entrepreneur, the startup owner to startup owner டிஃபர் ஆகிறது தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க கன்விக்ஷன் லெவல் எடுத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு 6 மாசமா அதில் விடாப்படியா இருக்கும். எந்த அளவுக்கு விடாப்படியா இருக்கும் அப்படின்னா, அடிச்சு தரதெல்லாம் திரும்பி உள்ளுகார வந்துடும் அந்த மாதிரி, சரிங்களா? நான் என் டீம் வந்து சொல்றது இதுதான். வினோத் ஆகட்டும், தமேந்தி ஆகட்டும், இவங்கெல்லாம் சொல்றது இதுதான். நாங்கள் எங்கள் டிஸ்கஷனே வந்து ஒரு ஓடுற காரில் தான் நடக்கும். ஓகே,
ஏன் அப்படின்னா ஓவர்ல கார்டுல இருந்து யாரும் குதிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஈவன் தோ இட் லுக்ஸ் ஆட் ஓகே வி ட்ரை டு டு தட் ஓகே என்ன சண்டை போடுறாங்க அந்த ஓடுற கார்க்குள்ளே சண்டை போடு ஓகே நடக்குமோ நடக்காதோ எல்லாத்தையும் இங்கேயே சண்டை போடு காரை வேற ஒருத்தன் ஓட்டுவோம் நாங்க 3 பேர் சண்டை போட்டுப்போம் ஓகே ஸோ வி ட்ரை டு எதுக்கு சொல்ல வரேன்னா வி ட்ரை டு ஐடென்டிஃபை ஆர் டிஃபரன்சஸ் அண்ட் அந்த டிஃபரன்ஸை வந்து வி வில் ஒர்க் டுகெதர் ஓகே எண்ட் அப்ஜெக்டிவ் அதை நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு விதமான இட் கிவ்ஸ் ஒரு ஹை ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு பாருங்க, லிட்டரலி ஃபார் த லாஸ்ட் 3.5 months we struggled actually. Okay, we had so much of constraints. Okay, we wanted to hire one of the best brains. Okay, every week we were trying to hire him. There were a lot of problems. Okay, ஒரு நாளுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ப்ராடக்டை இந்த இடத்துல இப்போ ஆறுட்ட காமிச்சு நீங்க எல்லாமே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றப்போ இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் மீ அ ஹை. ஆக்சுவலா 3.5 மாசம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்ல ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா. ஓகே, இந்த ஃபீலிங் ப்ராபபிளி அந்த ஆண்டர்பிரினர்ட்ட மிஸ்ஸிங்கா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஆண்டர்பிரினர்ஸ்ட்ட. ஓகே, இப்போ நாங்களும் நிறைய பிஓசி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இப்போ நீங்க பார்த்தது ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் இல்லாமல் எங்கிட்ட இன்னொரு 4 பிஓசி இருக்குது. ஓகே, பட் அந்த பிஓசி எல்லாமே வி வில் ட்ரை டு பிரிங் இட் இன் டு திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வந்து மெயினாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்ல அந்த பிஓசி அட்டாச் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இட் வில் த ப்ராடக்ட் பை இட் செல்ஃப் வில் க்ரோ. ஸோ irrespective of what you work on, okay, with whom you work on is very, very important here. You have to work with the visionary who has the audacity to stay there. அந்த விடாப்புடியா அந்த இடத்துல நின்று வேலை பார்த்து செய்யற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளோட அவங்க இருக்கப்போ அவங்க இன்னும் கூட பெட்டரா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி இதுல எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு யார் கூட ஒர்க் பண்றோன்றது. யூ ஜஸ்ட் லேர்ன். உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். அது ப்ராடக்ட் ஃபெயில் ஆகட்டும், வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், இட் மே ஹேப்பன், பட் யூ லேர்ன் அ லெசன். பிகாஸ் ஒரு இது நான் சொல்றது ஐ திங்க் சுரேஷ் ஆல்ரெடி யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். கண்டிப்பா போன மீட்டிங்ல ஹி ஸ்பீக் அபௌட் இட். என்னன்னா, the more you learn when the product is failing, like success ஆயிடுச்சுனா you will not learn much, but அவர் ஃபெயில் ஆனதுனால தான் இப்ப சக்சஸே வராது. சோ லாஸ்ட் தடவை பேசும்போது சொன்னதனால இல்ல நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, அடாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ண அந்த அடாசிட்டி என்கிட்ட கிடையாது. ஆக்சுவலா உங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, கிளான்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஸ்கிரீன்ல வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும், அதுதான் கிளான்ஸோட வேலை. சரிங்களா, அந்த ப்ராடக்டோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூஷன் வந்து $1.4 billion. ஓகே, கூகுள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சாம்சங் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2019 அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க, கிளான்ஸ். ஓகே, அதே ப்ராடக்ட் நான் 2013 லான்ச் பண்ணேன். ஓகே, the only difference between the owner of Glance and Suresh Rajagopal was Suresh Rajagopal did not have the audacity to stick on to it. பிரச்சனை வந்தப்போ இது முடியாதுன்னு சொன்னப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். அது அந்த லேர்னிங் கர்வ் இருக்கும் உங்க எல்லா இடத்துலயுமே. கண்டிப்பா. Yes, I think you are asking some other questions. Do you another question இருக்கு, அரவிந்த் கேட்டிருக்காரு. Do you suggest we need to subscribe to ChatGPT, Claude and Gemini separately by paying $20 each, or do you suggest some platform like Perplexity or Cursor when we can use all of them? I would suggest you pay for ChatGPT. Okay, Gemini வந்து முக்கால்வாசி, ஏதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல Gemini வந்து ப்ராப்பராகவே உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துரும். அது பெருசா காசு கேட்காது. ஏன்னா Gemini has different method of making money actually. அதுவும் கூகுள் they know how to make money. அவங்க டேட்டா வச்சு எப்படி பணம் பார்க்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து இனிஷியலா மணி வரலனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டை பிடிச்சாங்கன்னா they will make money. ஆமா, ஆனா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும், நீங்க ChatGPT காசு இல்லாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லிமிட்டேஷனை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ChatGPT-ல. ஓகே, கூகுள் ஜெமினி அப்படி கிடையாது. நீங்க காசே கொடுக்கனாலும் லிமிடேஷன்ஸ் இருக்காது. யூ கேன் ட்ரை டு என்ஜாய் த ஃப்ரீ பர்க்ஸ் as much as possible. ஸோ ஒரு இடத்துல நீங்க $20 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சோனா பில்ட் ஆகும். பர்சோனாங்கிறது உங்களோட மெமரி தான் பேசிக்கா. உங்க மெமரி பில்ட் ஆகிறப்ப வந்து இன்எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா என்னோட ப்ராடக்ட் நோட்ஸ் நான் வந்து இதில் தான் ChatGPT-ல எழுதுவேன். ஓகே, என்னோட இன்ஸ்டன்ஸை சொல்லி யூஸ் ஸ்டோபே as an analogy and give me the product note அப்படின்னா ஸ்டோபேயோட மெமரியை யூஸ் பண்ணி நான் ஒரு நாள் பண்ண வேண்டிய வேலையை ஒரு 20-30 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதனால ஒரு இடத்துல நிறைய வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இஃப் யூ ஹேவ் லிமிட்டட் ரிசோர்சஸ் ஆக்சுவலி.
Okay, I love this question. How were privacy and security concerns addressed actually? This was the major, now, what to say, நான் ஒரு யூசரா இருந்தா என்னோட டாக்குமெண்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பேன்னா என்னோட பிரைவசி கன்சர்ன் வந்து கொஸ்டினா இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கன்சர்ன் இருந்துச்சு ஆக்சுவலா. சரிங்களா? நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதே வந்து இந்த ஆங்கிள் தான் நாங்கள் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங்ல இருந்தே பிரைவசி கன்சர்ன் வந்து வி கிவ் த பிரைவசி அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எண்ட் யூசர் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் வந்து நீங்க பண்ற சேட்டை பேஸ் பண்ணி நாங்களே உங்க மாடலை ப்ரீ ட்ரைன் பண்றோம்னா சொல்லவே இல்லை. நாங்கள் டேட்டாக்கான ஆன்சர் நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே அதை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு தான் வி கிவ் தம் த ஆப்ஷன். ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, we adhere to all the what to say cloud norms basically. Okay, so whatever data you have, okay, in terms of what to say security testing, okay, we have in fact even brought in a external agency to test our product. எந்த இடத்துல vulnerability இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா as we grow up we also want to test our vulnerability. In the vulnerability பார்க்கறதுக்கும் we are trying to bring a external agency and we are trying to get a rating from them. So இதெல்லாம் on the work தான். But as a person who developed this product, my major concern is privacy and security of my end user and the data which they hold over there. Okay, I try to give that privacy for the end user. So at any given point in time, we will not try to take a ride on the privacy. Demanding picture for you. Nice work, Suresh. Best wishes for your picture. Thank you. Thank you. Thanks for inspiring thoughts on right time. Glad to meet one of the mastermind. We are also on a same page. Yeah, mastermindல ரொம்ப ஓவரிங் ஆக்சுவலா. இல்ல Sasikala, I think she's our data science she's expert and she's doing a similar product also. I think you both. Oh, is it? That's really great. And she's தூத்துக்குடியில இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. So yes. Oh, that's really great. எங்களோட ஆபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? சாயல்குடியில இருக்கு எங்க ஆபீஸ். சாயல்குடிங்கிறது ராமநாதபுரத்து ஒரு கிராமத்துல இருக்குது. Am I audible? Yeah, very much audible. Yeah, actually glad to meet. அதாவது சொல்லுவாங்கல்ல, சம்டைம்ஸ்ல நம்ம என்ன தேடிட்டு இருக்கோமோ அது எங்க இருந்தாவது யூனிவர்ஸ் கேட்க வைக்கும்னு. The thing is, I started my own AI company the same way. It's Sesha AI ன்னு. soon, very soon தமிழ் பூமியில என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச்க்கும் நான் மீட் பண்றேன். Yes, சேம். நான் ஒரு 2011 AI பாஸ் அவுட். அப்ளைட் ஏஐ, மாஸ்டர்ஸ் இன் ஏஐ. அந்த காலத்துல ஏஐ படிச்சனால இப்பதான் அந்த இந்த பேரெல்லாம் இப்பதான் வச்சிருக்காங்க, ஏஜென்டிக் ஏஐ, ஜென் ஏஐ அப்படின்ட்டு. முதல்ல ஆமா ஆமா. சோ இப்பதான் நான் என்னோட ஐடியாஸை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய டயர் 1 டயர் 2 பிசினஸ்க்கெல்லாம் ஏஐ சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஆக்சுவலி ஐம் ஆன் த வே. எனக்கு சில ஐடியாஸ் இருந்தது அண்ட் ஐ வாஸ் சிக் ஃபார் தி லாஸ்ட் 1 வீக் கூட. இன்னைக்கு உங்களை மீட் பண்றது கூட எனக்கு ரைட்டா சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு, கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. பிகாஸ் த டீம் ஐ ஹேவ் ஆல்சோ எ ஃப்ரெஷர்ஸ். என்கிட்ட இன்டர்ன் பண்ணவங்களே தான் என்னோட டீம்ல இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு பிங்க் பண்றேன். பிகாஸ் என்னோடது கொஞ்சம் ஃபேஷன் அண்ட் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி சைடா சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஏஜென்டிக் ஏஐ தான் ஐ எம் பில்டிங் ஹியர் அண்ட் சம் மோர் ஐடியாஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி அதே ட்ராக்ல இருக்க ஒருத்தரை மீட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் பூமி எப்பயுமே ஒரு டார்ச் லைட் அடிச்சு பாதை காட்டுற மாதிரி எனக்கு காட்டிருக்காங்க. சூப்பர் ஜி, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் வந்து சில விஷயங்களை காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சில நேரங்கள்ல அது அதாவது பிரம்மாண்டங்கள் எல்லாமே எளிமையா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுளை தேடி என்னென்னமோ பண்ணுவாங்க அவர், ஆனா எல்லா இடத்துலயும் இருப்பாருல்ல, அந்த மாதிரி உங்களோட அந்த வெப்சைட் டிசைன் பத்தி எல்லாம் சொன்னாங்க. நான் அப்படியே பெருசா காம்ப்ளெக்ஸா யோசிச்சுக்கிறவங்கள சிம்பிளா தான் அது போகணும் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு நிறைய பாயிண்ட், ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கு, எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நானும் வரேன். சில ஐடியா டவுட் இருக்கு, என்னால அத கேட்க முடியல. நான் கண்டிப்பா உங்களுக்கு திங்க் பண்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இங்க நாங்க வந்து லோக்கல் இங்க தூத்துக்குடி த பிசினஸ் ஹப் இங்க
ஸோ ஓகே இங்க வந்து we are focusing on ஹெல்த் கேர்ல இங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்காக ஒரு ஒரு பாட் ரெடி பண்றோம். ஐ மீன் சூப்பர் ஏஜென்ட்டுக்கு பண்றோம். அண்ட் ஃபேஷன்ல தட்ஸ் மை ஓன் ப்ராடக்ட். சேஷா ஏஐங்கிறது என்னோட கம்பெனியோட பேரு. எஸ்சி ஏஐ அப்படிங்கிறது. இன்னும் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் இருக்காது. அண்ட் ஸோ நான் இப்பதான் தமிழ் பூமியில டேட்டா சயின்ஸ் கிளாஸஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சம்ஒன் ஆஸ்க்டு அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி படிக்கணும் கூட. சூன் நாங்க கூட ஒரு ஆரோஜி நான் உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாம சொல்றேன். சோ நாங்க உங்க கம்பெனி நீங்க இல்ல நான் அவர்கிட்ட நான் இந்த வாரம் எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. இல்லனா நான் இந்த வாரமே கூட சுந்தர்ஜிக்கு அந்த சிலபஸ் ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்றேன். we will discuss எந்த எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் உங்களோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ டு த கோர் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி படிக்கலாங்கிறத பத்தி கூட எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் சில பேர் இன்ஸ்பயர் ஆகி எப்படி படிக்கணும் அப்படிலாம் கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக. அண்ட் ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல் ஜி. சிம்பிளி சூப்பர் அப்படிதான் சொல்லணும் உங்க ப்ராடக்ட் பார்க்கும்போது. நைஸ் ஜி. அண்ட் ஐம் ஒர்க்கிங் அந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின் எங்களோட நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய இடத்துல கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் எனக்கு உட்காந்துட்டு இருக்கேன். வழி தேடிட்டு இருக்கேன். ஒருத்தர்கிட்டயா பேசி இல்ல டெஃபினட்டா. ஸோ தேங்க்ஸ் ஜி. அதுக்காக தான் இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கோம். கார்ல கூட்டு போயிட்டு விடவே மாட்டேன். இது ஆக்சுவலி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும். போன தடவை சுரேஷ் பேசிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பேசியிருந்தாரு. லைக் நம்மளோட இதுதான் தமிழ் நெட்வொர்க்ல இருக்க ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு கால் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசினாரு. நான் போய் பார்த்தேன் சுரேஷ் அவங்க இது இப்படி டெய்லி நீங்க இந்த வாரம் ஒரு ஃபவுண்டர் இந்த மாதிரி கூட்டுவாங்க, நீங்க ஸ்பீக்கர்லாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. என்னப்பா இப்படிப்பா என்னப்பா பேசுனீங்க? கார்ல ஏறுறாங்க, கார்லயே பேசிட்டாருங்க. இப்பதான் தெரியுது அவர் ஏன் கார்ல பேசுறாருன்ட்டு. எனக்கு ஓடிடக்கூடாது இல்ல. சூப்பர். ஆக்சுவலா அது ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சூப்பர் ஜி. நீங்களும் ஓகே, இட்ஸ் குட் டு நோ நீங்களும் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. ஸோ டெஃபினெட்லி எஸ் வி வில் பி ஹாப்பி டு லான்ச் அதையும். ஆக்சுவலி சொல்ற மாதிரி POC லெவல்ல நிறைய இருக்கு. நமக்கு ஐடியா அப்படி அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்போ அதுக்கான டெக்னிக்கல் மைண்ட்ஸும் அண்ட் அதுக்கான ஒரு ஆர்கிடெக்டிங் இஷ்யூஸ்லயும் நான் சிக்கிட்டு இருக்கேன். பட் தட்ஸ் சேலஞ்ச் இல்ல. அந்த பாத்துல போயிட்டு இருக்கிறதுனால என்னால அத கரெக்டா ஒரு தெளிவா கூட சொல்ல முடியல. பட் நான் இப்ப இவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு வாரமா ஐ எம் சிக். சோ ஒரு வாரமா ரொம்ப என்னடா இது நம்ம ப்ராடக்ட் இப்படி இருக்கேங்கிறப்போ ரைட் டைம்ல நீங்க ஒரு சரியான மனுஷனை கூட்டிட்டு வந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. நான் சீக்கிரம் என் ப்ராடக்ட முடிச்சுறேன். சூப்பர் ஜி. சீக்கிரமா பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அது ரொம்ப முக்கியம். ஆமா. Thank you. Thanks ஜி. சரிங்களா? This is anyone else and we are running a bit more time. But yeah, just take few questions. Yeah, hi sir. சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன். நீங்கள் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்க்குறப்ப நீங்கள் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் லேட்டாக தான் ஐடியில் வந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் ஐ டிட் மை எம்பிஏங்க. சரிங்களா? 2001 எம்பிஏ முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் சேல்ஸ். ஃபார் 3.5 years ஐ வாஸ் இன் டு ஹார்ட்கோர் FMCG சேல்ஸ். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஜியோ பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் பங்க்ஸ் அதுக்கான இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெட்ரோல் பங்கை வந்து பில் பண்ணுற அந்த ஒரு வழியில் இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 1 year and 3 months அந்த ஒர்க் பண்ணேன். தென் ஐ மூவ் ஆன் டு பேங்க். ஆக்சுவலி பேங்க்கில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த ப்ராடக்ட் டிவிஷன். ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது அந்த மாதிரி டிவிஷனில் ஐ வாஸ் தேர் ஃபார் அபவுட் 6 years. 6 years. ஓகே. தென் ஐ கேம் அவுட் அண்ட் ஸ்டார்டட் மை ஓன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆக்சுவலாக. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி இப்போ கடைசியாக இந்த வெஞ்சரில் இருக்கேன் நான். டு புட் இன் அ நட்ஷல், ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கோஸ். ஓகே. பட் திரும்பி பார்த்தா ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் மை டாட்ஸ். ஓகே, இதனால தான் அதெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேல்ஸில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் யூஸ் ஆகுது எனக்கு. ஓகே. நான் பேங்கிங்கில் தான் வந்து ஐ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷனரி. ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் அண்டர் த பெஸ்ட் விஷனரிஸ் இன் த பேங்க். ஓகே. அவங்க கொடுத்த அந்த விஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு என்ன ட்ரைவ் பண்ணது. ஆக்சுவலாக தேவர் த ஒன் ஹூ டாட் மீ தட் பியாண்ட் ஒன்று ஆப்வியஸில் வந்து நீ யோசிச்சு பாரு, சும்மா நடைமுறை நடக்கிறத பற்றி பார்க்காத நீ அப்படின்னாங்க. அதாவது ஒரு 25 கோடி ரூபா பிஸ்னஸை ஒரு 2500 கோடி பிஸ்னஸாக மாற்றணும் ஒரு 3 yearsக்குள்ள அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சது எங்களால் அங்கே பேங்க்கில் அண்டர் த விஷனரி லீடர்ஷிப். ஓகே. ஸோ தட் ஹெல்ப் அஸ் அ லாட். அந்த இன்புட்டில் ஸ்டார்ட் அப்ல வந்தோம்.
ஏன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்தீங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காலாம் ஆன்சர் தெரில. பட் ஸ்டார்ட் அப்பில் வந்து ஐ லேண்டட் சாஃப்ட்வேர்க்குள்ளார. ஐம் ஜஸ்ட் ட்ராவலிங் இன் டு இட் நவ். ஸோ இன் நட்ஷல் இதுதான் நான் ஆக்சுவலாக. எந்த இயர் சார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளார வந்தீங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் 2012ங்க. 2011ஓட ஃபேக் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நான் சாஃப்ட்வேர் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சது. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, சூப்பர் நைஸ். ஸோ ஐ திங்க் சில பேர் லேட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னாங்க, டெமோ பார்க்கலான்னாங்க. எஸ், இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ப்ராப்ளி இன் 24 hours டு இதில் பண்ணிடுவோம். அதில் நீங்கள் கேன் ஆல்வேஸ் வாட்ச் இட். அண்ட் ஆல்சோ வில் ட்ரை டு டூ செப்பரேட்டாக அந்த டெமோ மட்டுமே வாண்டட் டு புட். ஸோ அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போகலான்னு இருக்கும். ஸோ எஸ், யூ வில் பி ஏபிள் டு சி. I think, yeah, with this, we will be able to, close today's session. So, yeah, thanks a lot for joining. Almost 30 plus people joined பண்ணிருந்தாங்க. Everybody was, I hope this inspires everybody to do something on whatever you are doing. நீங்க என்ன பண்றீங்களோ அதில் தான். And AI-ல you just learn AI. ஒரு 1 hour dedicated-ஆ போட்டிங்கனாலே AI is fast. The reward is, much more if you learn right technology at the right time. So, yes. That's what என்னோட டேக் அவே இன் திஸ் மீட்டிங். யா, பீப்புள் டெஃபினெட்லி. அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. இன் எனிவே இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹெல்ப், ஆர் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டூ சஜஸ்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு கண்டினியூஸ்லி எவால்வ். அண்ட் யா, ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் சுரேஷ், நம்ம ஆல்ரெடி லிங்க்டின் அவரோட இது போட்டிருக்கோம். யூ கேன் ரீச் அவுட் ஹிம் அண்ட் அவரோட மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ யா, தட்ஸ் வெரி மச் இட். தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஃப்ரெண்ட். Thanks, Aru. Thanks a lot. Thanks for the time. Yeah. Okay. Thanks, Suresh. We will meet once again. இன்னொரு probably 6 months or 1 year again meet பண்ணுவோம். We want you to be speaker and 6 months. We want to see the updates. Yeah, you நீங்க தான் you have to give the appointment. அப்பலாம் கிடையாது. Based on your appointment. Anytime you call me, I'll come and speak. Thanks a lot. Thanks for the trust. Okay. Actually, ஏன்னா you don't have to do this, but yeah, you're trusting and வந்து பேசுறீங்கன்ற போது it's really privilege for us. This is the place which gave me direction. This is the place which gave me connections. இங்க எல்லாம் வீராலாம் நான் பார்த்துக்கவே முடியாது. சரிங்களா? So people like Veera shaped our product. So சரிங்களா? Thanks a lot, Ji. Happy to do. Yes. சரி. Okay. ரொம்ப thanks. Yeah. Thanks a lot. Yeah. Thanks. Okay. Thanks. Bye. Thank you. Thank you. Bye.